ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட விஜய் டிவியில் போய் மகாநதி சீரியலோட ரிவ்யூ என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக தான் போச்சு. ஆனால் என்னென்னா, இந்த ஹை வோல்டேஜான ட்ராக்கு நிவின், விஜய், அப்புறம் குமரன், பசுபதி இவங்களோட ட்ராக்கு வந்து இன்னும் ஒரு நாளாவது கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நல்லா லென்த்தாக கொண்டு போக வேண்டிய ட்ராக்கை வந்து ஷார்ட்டாக ஒரே நாளில், அதுவும் ஒரு நாள் கூட கிடையாது, ஒரு சின்ன ஆட் போடுற டைமில் வந்து முடிச்சிட்டாங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி மற்ற எபிசோட்ஸ் எல்லாம் காமிச்சாங்க நேற்றே பார்த்துட்டு. சீரியல்ஸ் எல்லாமே பயங்கர ஹை வோல்டேஜாக போய் டிஆர்பியை வந்து கெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் மகாநதி மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு தெரியலை. மறுபடியும் அம்மை அப்படின்ற மாதிரி ட்ராக் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. என்னடா இது சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பக்கம். விஜய்க்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க. விஜய் சமாளிக்கிறாரு, இன்னும் வராத மாதிரியே. கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டேன் அப்படின்ட்டு பார்த்தா பின்னாடி வந்து நிற்கிறாரு. நீங்கள் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் அம்மாட்ட இன்னும் 2 நாள் வந்து நான் தள்ளி இருக்கணும்னு சொன்னேன் அப்படின்ட்டு. இதுதான் ரீசனாக அக்காக்காக அப்படின்னு ரீசன் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் விஜய்க்காகன்னு ரீசன் சொன்ன உடனே கப்புள் கோல்ஸ்ன்னு நிறைய விஷயம் செய்வாங்க கப்புள்ஸ் எல்லாம். நம்மளோட கப்புள் கோல்ஸை பற்றியா இந்த சின்ன ரூம்குள்ளேயே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி விஜயோட ஃபீலு. கை வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது கையில் இருக்கிற அம்மை வந்து தெரியுது நம்ம காவேரிக்கு. ஃபீல் பண்ணுறாங்க, என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்படி இப்படி பேச்சை மாற்றி சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு பசுபதி, அது இதுன்னு. ஆனால் காவேரி வந்து விஜயை பற்றி மட்டும்தான் யோசித்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு எதை பற்றியுமே யோசிக்கல, கேட்கவும் இல்லை அவங்க. இங்கே விஜய் வந்து இது அம்மையானே தெரியல, சும்மா ஏதோ வெயிலுக்காக வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இருந்தாலும் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு டாக்டருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா டாக்டரும் அம்மா அப்படின்னு தான் சொல்கிறாங்க போல இருக்கு. எனக்கு தெரியும் இது அதுதான் அப்படின்னு சொல்லி காவேரி, நான் எவ்வளோ தூரம் சொன்னேன் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்துக்கலாம், அவங்க கூட இருந்தால் இன்னும் உனக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகும், நான் வீட்டுக்கே போயிடுறேன், கெஸ்ட் ஹவுஸ்க்கே போயிடுறேன் அப்படின்ட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. ஆனால் காவேரி வந்து அவரை பார்த்துக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே கன்சர்னாக இருக்காங்க, அவரை தனியாக அனுப்பக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் விஜய் வந்து அப்படி இப்படி சொல்லி சமாளித்து கிளம்பிடுறாரு. இங்கே காவேரி வந்து எப்படியாவது விஜயை போய் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்காங்க. அப்பளம் பிஸ்னஸ்க்கு லேடிஸ் எல்லாம் வராங்க, அப்பளம் தேய்க்கிறதுக்கு. அவங்களுக்கு குடத்தெல்லாம் எடுத்து கொடுத்து செட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் காவேரி ஒர்க் ஷாப் ஒன்று நடக்குது, அதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அம்மாட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. அதெல்லாம் போக வேண்டாம் அப்படின்ட்டு கும்மிடி பூண்டி தாண்டி மிக அருகாமையில் அப்படின்ற மாதிரி ஏதோ லேண்டு பிஸ்னஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி சொன்னாங்க காவேரி. ஆனால் அம்மா வந்து ஒத்துக்கலை, அவ்வளோ தூரம் போகக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி பார்த்தாங்க. தினைக்கும் போயிட்டு வர மாதிரி இருந்தால் ஓகே, ஆனால் அங்கேயே தங்குறதெல்லாம் முடியவே முடியாது ஒரு வாரம் அப்படின்ட்டு. இங்கே காவேரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக நிவினும் யமுனாவும் வராங்க காவேரியை பார்க்குறதுக்காக. அவங்க வரவும் டீ போடுறேன் அப்படின்னு சொல்லி யமுனாவும் கங்காவும் உள்ளே போகிறாங்க. இங்கே விஜய் காவேரி நம்ம நிவின் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வெளியில் போனால் இந்த விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒர்க் ஷாப் நடக்குது, அவருக்கும் அம்மா போட்டுருச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு, நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. யமுனா வந்து இவங்களை காணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு வராங்க. ஆள் இல்லைன்ட்டு பார்த்தா வெளியில் நின்று அம்மா, நிவின், காவேரி 3 பேரும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருக்கு அப்பளமே போட தெரிலடி, அவங்களும் வந்திருக்காங்க, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்ற மாதிரி. இதுக்கு தான் நான் ஒர்க் ஷாப் போகிறேன்னு சொன்னேன், நீ கேட்டியா அப்படின்ட்டு. நிவினும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு. அம்மாவும் சரி ஓகே போ அப்படிங்கிற மாதிரி. குமரன் தம்பியை கூட்டிகிட்டு போய் விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. ஆனால் குமரன் தலைவலி அப்படின்னு படுத்திருக்காரு, அவர் எப்படி கூப்பிட்டு போக சொல்கிறது அப்படின்ட்டு. இந்த பக்கம் நிவின், நான் கூப்பிட்டு போகிறேன், இதில் என்ன இருக்குது, நீ தனியாக போக வேண்டாம், பசுபதியோட தொல்லை வேற இருக்குது, நான் வர உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி நிவின் சொல்கிறாரு. வேணாம் நிவின் அப்படின்னும், இல்லை அதுவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அம்மா. இன்னொரு பக்கம் காவேரி, ஏதாவது சொல்லி சமாளி அப்படிங்கிற மாதிரி நிவின் கிட்ட. காவேரி கும்முடி பூண்டி கிளம்பிட்டாங்க. அதாவது விஜயை பார்க்குறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. விஜயை வந்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. வேப்பிலை எடுத்துகிட்டு வந்து அவரை வந்து துடைக்கிறது, அதை மாதிரி. மேபி அந்த ஒத்தடன்றது இதுதானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கும் கன்ஃபார்மாக தெரியலை. அப்கமிங் மறுபடியும் ஸ்மூத்தான ஒரு எபிசோடாக இருக்க போகுது. டிஆர்பியை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியலை. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அடுத்து ஒரு 1 வீக் வந்து நம்ம விஜய் காவேரி மறுபடியும் வீட்டில் இருக்க மாதிரியே ட்ராக் வந்து மூவ் ஆகும் போல இருக்குது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.